ஓம் ஷண்முகப்பதையை நமோ நமः. ஓம் ஷண்மதப்பதையை நமோ நமः. ஓம் ஷட்க்ரீவப்பதையை நமோ நமः. ஓம் ஷட்க்ரீடப்பதையை நமோ நமः. ஓம் ஷட்கோணப்பதையை நமோ நமः. ஓம் ஷட்கோஷப்பதையை நமோ நமः. ஓம் நவநிதிப்பதையை நமோ நமः. ஓம் சுபநிதிப்பதையை நமோ நமः. ஓம் நரபதிபதையை நமோ நமः. ஓம் சுரபதிபதையை நமோ நமः. ஓம் நடச்சிவப்பதையை நமோ நமः. ஓம் ஷடாக்ஷரப்பதையை நமோ நமः. ஓம் கவிராஜப்பதையை நமோ நமः. ஓம் தபராஜப்பதையை நமோ நமः. ஓம் இகபரபதையை நமோ நமः. ஓம் புகழ்முனிப்பதையை நமோ நமः. ஓம் ஜெய ஜெயப்பதையை நமோ நமः. ஓம் நயநயப்பதையை நமோ நமः. ஓம் மஞ்சுளப்பதையை நமோ நமः. ஓம் குஞ்சரிப்பதையை நமோ நமः. ஓம் வள்ளிப்பதையை நமோ நமः. ஓம் மல்லப்பதையை நமோ நமः. ஓம் அஸ்திரப்பதையை நமோ நமः. ஓம் சஸ்திரப்பதையை நமோ நமः. ஓம் ஷஷ்டிப்பதையை நமோ நமः. ஓம் இஷ்டிப்பதையை நமோ நமः. ஓம் அபேதப்பதையை நமோ நமः. ஓம் சுபோதப்பதையை நமோ நமः. ஓம் வியூகப்பதையை நமோ நமः. ஓம் மயூரப்பதையை நமோ நமः. ஓம் பூதப்பதையை நமோ நமः. ஓம் வேதப்பதையை நமோ நமः. ஓம் புராணப்பதையை நமோ நமः. ஓம் பிராணப்பதையை நமோ நமः. ஓம் பக்தப்பதையை நமோ நமः. ஓம் முக்தப்பதையை நமோ நமः. ஓம் மகாரப்பதையை நமோ நமः. ஓம் உகாரப்பதையை நமோ நமः. ஓம் மகாரப்பதையை நமோ நமः. ஓம் விகாசப்பதையை நமோ நமः. ஓம் ஆதிப்பதையை நமோ நமः. ஓம் பூதிப்பதையை நமோ நமः. ஓம் அமராபதையை நமோ நமः. ஓம் குமாரப்பதையை நமோ நமः. இந்த குமரஸ்தவம் என்ற இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் புஷ்பங்கள் போட்டு முருகனை அர்ச்சனை செய்யலாம். ஆறுமுக தலைவனுக்கு வணக்கம். ஆறு சமயங்களின் தலைவனுக்கு வணக்கம். ஆறு திருக்கழுத்துக்கள் உடைய தலைவனுக்கு வணக்கம். ஆறு கிரீடங்களை அணிந்துள்ள தலைவனுக்கு வணக்கம். அறுகோண சக்கரத்தில் எழுந்தருளியிருக்கும் தலைவனுக்கு வணக்கம். ஆறு ஸ்தோத்திர நூல்களின் தலைவனுக்கு வணக்கம். 9 வகையான செல்வங்களின் தலைவனுக்கு வணக்கம். பேரின்ப செல்வத்தின் அதாவது முக்தி இன்பத்தின் தலைவனுக்கு வணக்கம். அரசர் தலைவனுக்கு வணக்கம். தேவர்கள் தலைவனுக்கு வணக்கம். நடனமாடும் சிவனின் தலைவனுக்கு வணக்கம். 6 எழுத்து தலைவனுக்கு வணக்கம். கவியரசர் தலைவனுக்கு வணக்கம். தவத்தினருக்கு அரசனான தலைவனுக்கு வணக்கம். இம்மை இன்பத்தையும் மறுமை இன்பத்தையும் அளிக்கும் தலைவனுக்கு வணக்கம். திருப்புகழ் பாடிய முனிவராகிய அருணகிரிநாதரின் தலைவனுக்கு வணக்கம். மிகுந்த வெற்றியை உடைய தலைவனுக்கு வணக்கம். மிக்க நன்மையும் இன்பமும் தரும் தலைவனுக்கு வணக்கம். அழகே உருவான தலைவனுக்கு வணக்கம். தேவ குஞ்சரி என்னும் தேவயானை அம்மையின் தலைவனுக்கு வணக்கம். வள்ளியம்மை தலைவனுக்கு வணக்கம். மற்போர் வல்ல தலைவனுக்கு வணக்கம். கைவிடு படைகளின் தலைவனுக்கு வணக்கம். கைவிடா படைகளின் தலைவனுக்கு வணக்கம். ஷஷ்டி திதியில் அமைந்த கந்த விரதத்தின் தலைவனுக்கு வணக்கம். வேள்வி தலைவனுக்கு வணக்கம். வேற்றுமையற்ற தலைவனுக்கு வணக்கம். மெய்ஞானம் அருளும் தலைவனுக்கு வணக்கம்.
சேனைகளின் படைவகுப்பு தலைவனுக்கு வணக்கம். மயூரநாதனுக்கு வணக்கம். பூத வீரர்களின் தலைவனுக்கு வணக்கம். வேதங்களின் தலைவனுக்கு வணக்கம். புராணங்களின் தலைவனுக்கு வணக்கம். ஆன்மாவின் தலைவனுக்கு வணக்கம். அடியார்களின் தலைவனுக்கு வணக்கம். பாசபந்தங்களில் நின்றும் விடுபட்டவர்களுடைய தலைவனுக்கு வணக்கம். அகாரம் என்னும் வியட்டி பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம். உகாரம் என்னும் வியட்டி பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம். மகாரம் என்னும் வியட்டி பிரணவமாய் விளங்கும் தலைவனுக்கு வணக்கம். எங்கும் நிறைந்துள்ள இறைவனுக்கு வணக்கம். எல்லாவற்றிலும் முதற் காரணமாகிய தலைவனுக்கு வணக்கம். சகல ஐஸ்வர்யங்களின் தலைவனுக்கு வணக்கம். மாறனை எரித்த தலைவனுக்கு வணக்கம். குமாரனாகிய பிரானுக்கு வணக்கம். இந்த மந்திரங்களின் அர்த்தங்களை நீங்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு ஒப்பிட்டு சொல்வதாக அமைந்திருக்கும். அதாவது சிவனுடைய சக்தி வேறல்ல, முருகனின் சக்தியும் வேறல்ல என்பது இங்கு புலப்படுகிறது. இதுவரை குமாரஸ்தவம் என்ற இந்த மந்திரத்துடைய அழகான அர்த்தம் கொண்ட வரிகளை பார்த்தோம். இதை நீங்களும் பாராயணம் செய்து வாழ்வில் சிறக்க வேண்டும் என்று பாம்பன் சுவாமிகளையும் அந்த குமாரசுவாமியையும் வேண்டி விடை பெறுகிறேன். மீண்டும் அடுத்த காணொளியில் மேலும் பல மந்திர தகவல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோடு இணைந்திருங்கள். வாழ்க வளமுடன். வணக்கம்.